நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 3 இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். ஆமென். பரிசுத்த பவுல் சில அட்வைஸ் தருகிறார், குறிப்பாக ஊழியர்களுக்கு. ஒரு திருச்சபையை வழிநடத்தப்படும் அவர்கள் போதகர்கள், சில ஊழியர்கள், மூப்பர்கள் என்று இருக்கிறார்கள். இவர்கள்தான் அந்த சபையின் மந்தையை வழிநடத்தும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள். இவர்கள் மாதிரியாக இருத்தல் அவசியம் என்கிறார். இத்திருச்சபை என்பது எது? இன்றுள்ள அநேக திருச்சபைகளில் ஆராதனை வீரர்கள் உண்டு. நிறைய இளைஞர்கள், இசைக்கருவிகளும் அதை வாசிப்ப இளைஞர்களும் ஜனங்களை பரவசப்படுத்துகிறார்கள். இதுபோன்ற இசை வாசிப்பவர்களிடம், ஆராதனை வீரர்களிடம் மாதிரி ஜீவியம் உண்டா? ஒரு மிகப்பெரிய சபை கட்டடம் கட்டுவது ஒரு மாதிரி ஜீவியம் அல்ல. இன்று கவர்ச்சிகரமான இசை கருவிகளுடன், பாடல்களுடன் மிக அழகாக பாடி ஜனங்களை பரவசப்படுத்துகிறார்கள். மற்றும் புது பிரசங்கமார்களும் பிரசங்கம் செய்து சபையை உற்சாகப்படுத்துவது உண்டு. இவர்களிடம் கிறிஸ்துவின் மாதிரி ஜீவியம் உண்டா? இன்று குறிப்பாக சபை போதகர்கள், உதவி ஊழியர்கள், மூப்பர்கள் சபை துவக்க காலத்தில் மிகவும் தாழ்மையுடன் ஊழியத்தை துவங்கியுள்ளார்கள். சபை வளர சபை விசுவாசிகளுடன் எண்ணிக்கை வளர பெருக இந்த போதகர்கள், மூப்பர்கள் ட்ரெஸ் கோட் மிகவும் காஸ்ட்லியாக மாறிவிட்டது. ஹை கிளாஸ் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடுகிறார்கள் மற்றும் காஸ்ட்லி காரில் தான் வருகிறார்கள். உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்களிடம் மட்டும் அவர்கள் பழகுகிறார்கள். இவர்களிடம் மாதிரி ஜீவியம், மாதிரியற்ற ஜீவியமும், வழி மாறி செல்கிற மாதிரியற்ற ஜீவியமும் காணப்பட்டு வருகிறது. அன்பும் தாழ்மையும் உண்மையும் உயர் நற்பண்புகளும் இவர்களிடம் காணப்படுவதில்லை. இது போன்ற தேவையற்ற ஆராதனை வீரர்கள், முன்மாதிரி ஜீவியமற்ற சபை தலைவர்கள், மூப்பர்கள் மூலமாக சபையில் இடரல்கள் உண்டாகாமல் உங்களை கிறிஸ்துவோடு இசைந்து கிறிஸ்துவின் மாதிரியின் ஜீவியம் இவர்களிடம் காணப்பட வேண்டும். பரிசுத்த பவுல் குறிப்பாக சபை ஊழியர்களுக்காக எழுதுவது, நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்கவில்லை என்றும் யாவரும் எங்களை குற்றப்படுத்தவில்லை என்றும் தேவ ஊழியம் இப்படி தான் நாங்கள் செய்து வருகிறோம் என்றும் சொல்கிறார். ஆமென். God bless you.